Hello students, welcome to Solve Via Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 2.4ல third sum. If z1 equal to 2 minus I, z2 equal to minus 4 plus 3i, find the inverse of z1, z2. ஸோ இதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். அதாவது இன்வர்ஸ் ஆஃப் z1, z2ங்கிறது நத்திங் பட் 1 by z1, z2. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 2 minus I into minus 4 plus 3i. இதை இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 2 into minus 4 minus 8 minus I into 3 minus 3 அப்போ plus 3 ஆகிடும். ஸோ plus I into 2 3s are 6 4 into minus 1 minus 4 into minus 1 plus 4. ஸோ இதோட வேல்யூ 1 by minus 5 plus 10i. ஸோ இதோட கான்ஜுகேட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ minus 5 minus 10i by minus 5 minus 10i. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா நியூமரேட்டர் அப்படியே இருக்கும். டினாமினேட்டர் வந்து 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 10 ஸ்கொயர் 100 ஆகும். ஸோ நம்மளுக்கு minus 5 minus 10i by 125 அப்படின்னு வரும். ஸோ நியூமரேட்டரில் நம்ம 5 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இது வந்து -1 minus 2iன்னு மாறும். ஸோ டிவைடட் பை 125. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி 25 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இதோட வேல்யூ -1 minus 2i by 25. செகண்ட் சப்டிவிஷன் z1 by z2. இதோட இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது z1 by z2 the whole inverse கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன ஆகும்? இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ z2 by z1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். that is equal to -4 plus 3i by 2 minus i. ஸோ இதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன வரும்? into 2 plus i by 2 plus i. ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே என்ன வரும்? -8 -3 ப்ளஸ் i இன்ட்டு -4 ப்ளஸ் 6 வரும். ஸோ டிவைடட் பை இது 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1. ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா -11 ப்ளஸ் 2i by 5. ஸோ இதுதான் செகண்ட் இதோட வேல்யூ.